முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர். என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர். ஒரு வகையில் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்தோம். அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும். எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர், நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர். துணை ஆசிரியர்னா வந்து அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும், வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அதை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன்னு எங்கள் அண்ணன் வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் 6வது வயசு படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பாலம் பத்திரிகைக்கு நான் துணை ஆசிரியர். அப்போ என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார். அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜ்வரில் என்னோட ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு வருவார். காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோட ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார். அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல, வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கன்னா இல்லை சொன்னார், அவர் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்கிட்ட வந்தார், அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் முத்துக்குமார் அப்படின்னு. அப்போ பிரபல்யம் ஆகிட்டார். பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாதானே. அப்போ அவர் சொன்னார், அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேற மாதிரி இருந்தீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வரமாட்டேங்குது. அதனால வந்து அவர் வந்து அந்த இதோடு இருந்து. ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கிருக்கன். இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்குசாமி, ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது போல வந்து ஒரு சாபமோ என்னவோ, யாருன்னா குறைந்த வயதில் இருந்துறாங்களோ அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், அதான் நிறைய நாள் வாழ்ந்தவங்களை நான் குறை சொல்ல எடுத்துக்காதீங்க, அவங்க கவிஞர் இருந்துருக்காங்க. ஆனா இவன் வந்து என்னன்னா அந்த உச்சம் வந்து எனக்கு அவனை பார்த்தா அவர் பார்த்தா ஷாக்கா இருக்கும். எது பேசினாலும் வந்து அது வந்து ஒரு அந்த வரியில வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைகளும் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு. ரொம்ப நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்களேன். அம்மாவை பத்தி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு. ஆனா தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடின்னு ஒரு வரிய அவன் சொன்ன பிறகுதான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்பா அவ்வளவு அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனா எப்ப உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனா வாழ்றவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமார் தான். ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கலாம். ஆனா மக்கள் மனதுல சாதாரணமா அது போய் சேர்ந்துக்கூடிய மிகச்சிறந்த மனிதனா முத்துக்குமார். அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய. தமிழை விட்டு வாழ்ந்தவர்கள் கோடி. ஆனா தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம், முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்று எழுதின கம்பெனியில சம்பளம் கேட்கறது கூச்சம். இதுதான் அவரோட கேர். எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வாங்கலாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன், அப்படி இருக்கேன் சொல்லிட்டே இருந்தேன். நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது. அவ்வளோ ஏழ்மையில இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற இடமா தான் இருந்தது. இவ்வளோ பெரிய கவிதைகளை எழுதின வந்து நிச்சயமா நான் நினைச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான். அப்படிதான் நான் நினைச்சேன். அவன் மரணத்துக்கு அப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன்.
அப்பயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது. என்னடா நம்ம ஊர்க்காரன், நம்மளோட பழகுனவன் இது இவ்வளோ இதுவாகணும். ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம ஒரு அவன் நினைவே போற்றணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனோ, நம்மளோட நண்பனோ, இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்துல நாளைக்கு முத்துக்குமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது, அந்த நம்ம கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ, எவ்வளவு வேல்யூ இருக்கோ, அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் வந்து நாங்க உடனே வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குனரும் வந்துட்டாங்க. அவ்வளோ அவங்க பாட்டு எழுதினாங்களோ, பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை. எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி வச்சு ஏறக்குறைய 100லேருந்து 150 இயக்குனர்கள் ரவுண்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் உடனே பண்ணலாம். சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை திருப்பி. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அல்ல அப்படிலாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வந்து அதனால இப்போ நம்ம எடுத்து பணத்துக்காக அதை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சு. ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த எமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும். அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அது காளான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும். ஆனால் இவன் வந்து மனசில் 10 வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கோம்னு சொல்றதே அவனோட வெற்றி. அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி. அந்த அவனோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கு வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதில் டிராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும், அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதுல மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்குமார். அந்த வகையில எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி கடன் அதுதான். முத்துக்குமாருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க. ரகுமான் சார்லேருந்து டிஎஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க. மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி YMCAவில் வந்து ஜூலை 19 நடக்க இருக்கு. அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு. இதில் வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கிற நிகழ்ச்சி. எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாக இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் அவருக்கு பண்ணுற நன்றி கடன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாள வீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாள வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற மீட்டப் போகிற என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அவரை பற்றி சொல்கிறதா அவங்க ஒரு வரி எழுதியிருந்தான். நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துலையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதா இருந்தால், சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவாப்பி. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர். என்னை அஜயன் பாலாட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் யாரோடு எழுத போனாலும்
அவங்க பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச தொடங்குவாங்க. இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வரும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா. முத்துக்குமாரனுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வர்றாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வர்றாங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி.